நான் இது அரசியலா பார்க்க விரும்பல. தயவு செஞ்சு ஒரு மனிதாபிமானத்தோட, என்னை பொறுத்த வரைக்கும் கரூர்ல மொத்தம் 41 பேர் இறந்ததுல 31 பேர் கரூர் மாவட்டம். அது 27 குடும்பங்களை சார்ந்தவங்க. ஒவ்வொரு வகையிலையும் நான் நேரடியா அந்த குடும்பத்தோட தொடர்புள்ளவன். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களோடும் நேரடியா நாங்க தொடர்புல இருக்கக்கூடியவங்க. நேற்று ஒரு இல்லத்திற்கு இரங்கல் சொல்றதுக்காக போயிருந்தோம். அந்த தம்பி சனிக்கிழமை இந்த கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க போகக்கூடிய தம்பி. டிசம்பர் மாசம் அந்த தம்பிக்கு திருமணம். அவங்க குடும்பத்துல ஒரு கோரிக்கை தேவை இருந்தப்ப என்ன சந்திச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கான தேவைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த தம்பி எங்களுடைய முப்பெருமிழாலேயே அந்த தம்பி பங்கெடுத்திருக்காரு, கலந்துருக்காப்ல. ஆக நாங்க வேடிக்கை பார்க்க தான் அந்த தம்பி போனாப்லன்னு அந்த வீட்டுல இருக்கிறவங்க, அவருடைய நண்பர்கள் அந்த இடங்கள்ல கருத்துக்களை பரிமாறினாங்க. அதனால இது ஒரு அரசியல் நிகழ்வாக இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, இவங்க மேல குற்றச்சாட்டு, அவங்க மேல குற்றச்சாட்டுங்கிற அது போன்ற கருத்துக்களை நம்ம முன்னெடுக்காம, இனி வரக்கூடிய நாட்கள்ல இது மாதிரி ஒரு துயர சம்பவங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம நேரடியா அவங்களோட பங்கெடுத்திருக்கிறோம், அவங்களோட அந்த நட்பு முறையில நம்ம இருக்கிறோம். அந்த துயர சம்பவங்கள் என்பது யாராலும் 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு அரசியலா இது யாரும் பார்த்திட வேண்டாம். அரசியல் களத்துக்கு நம்ம அதுல போயிட வேண்டாம். வரக்கூடிய நாட்கள்ல இது மாதிரி எந்த அரசியல் கட்சியினுடைய கூட்டமா இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அது ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி.